தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசி நேயர்களே. கடந்த 2 மாதங்களா நான் இதே மாதிரி டைலாக்கே விட்டுட்டு இருக்கேன். எந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்ணா 1 லட்டு 2 லட்டு 5 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மாத பயிற்சி விடும்போதும் ரிஷபராசிக்காரங்களாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது லைட்டாக, அந்தளவுக்கு நல்லா இருக்க போகுது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா? கமெண்ட்டில் என்ன மேடம் மோசம்னே ரிப்ளை பண்ணுறீங்க. நான் நம்புறேன்ல உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, நீங்களும் நம்புங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா உண்மைக்கே நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டேன். சட்டம் கடமையை செய்தவர்களே கட்டம் கண்டிப்பாக கடமையை செய்யும். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நியூ இயர்லேருந்தே நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி ஏதாவது நீங்கள் கீழே ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அங்கே நேட்டர் ஹாரோஸ்கோப் ஏதோ கோப்புமாக்கு பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அல்டிமேட்டான அட்டகாசமான அமர்க்கலமான பங்குனி மாதம். நியூ இயர் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட லாபத்தில் 5 கிரகங்கள். ஒரு கிரகம் இருந்தாலே அப்படியே நம்மலாம் வந்து கலர் தூக்கி விட்டு நடப்போம். 5 கிரகம் லாபத்தில் இருக்குன்னா சொல்லவா வேணும். அதுவும் ராசிநாதன் போய் லாபத்தில் அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம். யூஸ்வலி நான் வந்து யோசிச்சு பாருங்க, அப்படியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த மார்ச் ஏப்ரல்லாம் வந்தால் கொஞ்சம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் கொஞ்சம் குதூகலமான மாதமாக இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதமாகவே இருந்தாலுமே, செலவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலுமே கொஞ்சம் அங்கங்கே வெளியூர் போயிட்டு ஷூட் போயிட்டு அப்படி குடும்பத்தோடு குதூகலிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே அங்கே உச்சமடைவார். அதனால் நம்ம வந்து கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, சரியா? அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2 விஷயம் எடுத்தோடனே நான் கவனம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குன்ற போது எதில் கவனமாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லணும். பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து ராசிநாதன் வக்ரமாக இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன், வக்ரமான கிரகம் எப்பயுமே கொஞ்சம் வந்து முன்னும் பின்னுக்கும் கொஞ்சம் முரணான நிகழ்வெல்லாம் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதியும் கூடவே இருக்காரு. 10க்கு ராகு வேற இருக்காரு. லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியும் வந்து 29ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உட்காந்துக்க போறாரு. சூரியனும் வந்து உட்காந்துக்க போறாரு. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் வந்து உட்காந்துக்க போறாரு. நான் இப்படிலாம் வந்து அந்த வீடு இந்த வீடுனா குழம்பிடும். மேடம் கரெக்டாக மேட்ருக்கு வாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. 11ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, 10க்கு கேதுவுடைய பார்வையெல்லாம் படுறது, சந்திரன் அந்த இடத்துல இருந்து நகர்ச்சியை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நேரம் டைம் பீரியடாக இருக்குது. இந்த பயமுறுத்துறாங்கல்ல, மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இத்தனை கிரகங்களை சேர்க்க உலகத்துக்கு ஏதோ பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, என்ன மச்சான் மனப்போது உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கூட கேட்கக்கூடிய ஆட்களை யார் இருப்பாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. நம்ம தான் 11ஆம் இடத்துல வச்சிருக்கோம் இத்தனை கிரகத்தை. எல்லா இடமும் லாபம் தான். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.